ஒன்றுமே விளங்காம அறியாம இந்த உலகத்திலே மிருகத்தை போன்று வாழ்ந்து சாப்பிட்டு குடித்து ஏறிய விடயங்களிலே லௌகீக விடயங்களிலே முழு மூச்சாக ஈடுபட்ட ஒருவர் இறை ஞானம் இல்லாமல் பெரியார்களிடம் சென்று ஞானங்களை கற்றுக்கொள்ளாமலும் மார்க்க விடயங்களை தெளிவுற அறிந்து கொள்ளாமலும் வாழ்ந்த ஒருவர் அவர் மௌத்தானதும் தான் 80 வருடம் இந்த உலகிலே வாழ்ந்திருந்தாலும் அது ஒரு 8 வினாடிகள் போன்றுதான் இருக்கும். நிஜமான உலகத்திற்கு தற்போதுதான் வந்திருப்பதாக மறுமையை உணர்வார். ஏன் மறுமை நிஜமான உலகம்? இந்த உலகம் கனவை போன்ற உலகம், மறுமை யதார்த்தமான உலகம். அப்ப இந்த உலகத்துடைய தத்துவங்களை அறியாமலும் இல்முகளை படிக்காமலும் வாழ்ந்த ஒருவர் கடமைகளை மட்டும் செய்து கொண்டு வாழ்ந்த ஒருவர் தொழுது கொண்டு நோன்பு நோற்றுக்கொண்டு ஹஜ் செய்து கொண்டு கடமைகளை செய்து கொண்டு வாழ்ந்த ஒருவர் எப்போது இந்த உலகத்தை நிஜம் அல்ல என்று உணர்வார் மௌத்தாகும் போது. மௌத்தானது ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒருவர் அவர் இலௌகீகத்தைத்தான் மூடை மூடையாக கட்டி சேமித்து வைத்தவர் அந்த உலகத்துக்கு போனதும் எப்படி? அவரிடத்திலே என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அவர் மாரிபத்துல்லா அல்லாஹ்வை பற்றிய ஞானம், அவருடைய மார்க்கத்தை பற்றிய ஞானம், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உலக வாழ்க்கையிலே வழங்கிய செல்வத்தை கொண்டு அவன் பயன்படுத்தி இருந்தால் அதற்கு செய்யும், அங்க பயன்படுத்தும். இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டி வரும்? அதுதான் எல்லாரும் என்ன செய்யறேன், கியாம நாளையில் ஓடி திரிகிறேன் நன்மை இல்லாம. ஒரு ஆள்கிட்ட கண்ட ஓடுற ஒழிக்கிற என்ன காரணம்? நன்மை இல்லை, காணாது. கையில காசு இருக்கிறவன் எந்த நாட்டையும் போல ஜாலியா இருப்பான். அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஹோட்டலில் புக் பண்ணுவான், காசை கட்டுவான், டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு ஒளியில போவான், எல்லா விஷயங்களையும் பாப்பான் வருவான். காசு இல்லாத என்ன செய்வாங்க? எங்கடா பஸ் வருது ஏறிட்டு போறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட அவனுக்கு முடியாது, கையில பணம் இல்லை. அவன் எல்லா வசதிகளும் அவனுக்கு என்ன இல்லாமல் ஆகும். பணம் இருக்கிறவன் என்ன செய்வான்? அவனுக்கு அதை பத்தி இல்லை. பஸ் விளையாட்டி ஆட்டோ பிடிப்பான், ஆட்டோ விளையாடி காரை பிடிப்பான். போய் ஒரு இடத்துல பெரிய ஹோட்டலில் அவன் இருந்து அவன் சாப்பிட்டு அவன் நிம்மதியாக என்ன செய்வான், உறங்குவான். மறுமையிலே இந்த உலகிலே அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை கற்காமலும் மார்க்க அறிவை அறியாமலும் வாழ்கின்ற நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரியாமலும் வாழ்கின்ற, அவருடைய அகமியங்களை தெரியாமலும் வாழ்கின்ற மனிதனுடைய நிலை மௌத்தானதும் அங்க பிச்சை எடுக்கணும். பிச்சை கொடுக்கிறதுக்காக இல்லையாங்க, அங்கும் திரும்ப இந்த உலகத்தில் என்ன ஒருவன் தருவான். அங்க பிச்சை கொடுக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அதனால்தான் அத்துன்யா மஸ்ராத்துல் லில் ஆகிரா என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகம் மறுமைக்குரிய பயிர் செய்யும் இடம். மஸ்ராத் என்று சொல்லப்பாங்க, பயிர் செய்யும் இடம். பயிர் செய்கிறீங்க, வயல் செய்கிறங்க ஊட்டியா, வயல் செய்கிற வெட்ட வழிக்கு போய் என்ன வயலை திருத்தி செஞ்சு வேறு செஞ்சு விதையை விதைச்சி நெல்லை அறுவடை செஞ்சு
வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்க வயல்லே கிடக்கிறேன் இல்லே. வயல் எதற்காக, காணி எதற்காக? அந்த நெல்லை விதைத்து அறுவடை செய்து கொண்டு வரும் வரைத்தான் அங்கு இருப்பான் அவன். வயல்லாம் கிடக்கிறல்ல. அதே போன்றுதான் உலகம். உலகம் என்பது ஒரு வயல், ஒரு காணி, வேளாண்மை செய்கின்ற இடம். அது நிரந்தரமானதல்ல. வயல் ஒரு மனிதனுக்கு நிரந்தர ஜீவிக்கும் இடமாக இல்லாதது போல் உலகம் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானதல்ல, நன்மையை பயிர் செய்யும் இடம். அதிலே வாழக்கூடிய இடம் அல்ல, நன்மையை கொள்ளையிட்டுக் கொள்ளும் இடம் ஒரு உலகம். ஒரு பயணம் வந்திருக்கிறோம் இந்த உலகிலே. அந்த பயணம் தொடர் பயணம். அந்த பயணத்திலே சில காலங்கள் நாங்கள் வாழ வேண்டும். அதிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவை பயிர் செய்து கொள்கின்ற ஒரு மத்ரஆவாகத்தான், விளைநிலமாகத்தான் இந்த துன்யா இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக துன்யா நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருக்க மாட்டார். யாருக்கிட்ட உத்தரவாதம் இருக்கா? டாக்டர்கிட்ட உத்தரவாதம் இருக்கா? அவரு பெரிய டாக்டர் தான், பெரிய வைத்தியர், நிபுணத்துவம் வாய்ந்தவர். அவர்கிட்ட உத்தரவாதம் இருக்கா நாளைக்கு இருப்போம்? இல்லை. அப்ப எதிர இருக்கு அல்லாஹ்விலே வைக்கின்ற ஆதரவு. அவன் வாழ வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழவை, நல்ல அறிவைத்தா, நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிவை, எனக்கு சரீர சுகத்தைத்தா, நீடி ஆயுளைத்தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் முதலில் ஆபியத்தை கேளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஸ்அலூஹுல் ஆபியத அவ்வலன். துஆ கேட்டால் முதலிலே எனக்கு சுகத்தை தா, நல்ல சுகத்தை தா, நல்ல ஆபியத்தை தா என்று முதலிலே கேளுங்கள் என்று நபியுல்லாஹ் சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்களை அறியாத காரணத்தினால் தான் எங்களை போன்ற மனிதராக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் கொள்கின்றோம். அப்ப நபியுல்லாஹுக்கு நிகரானவர் யாருமே இல்லை. சரி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹய்யுன் ஃபீ கப்ரிஹி யுஸல்லி பிஅதானின் வ இகாமத். அவங்க கபரிலே உயிருடன் இருக்கிறார்கள், அதிலே தொழுகிறார்கள். பாங்கு இகாமத்து சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுகிறார்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. வஹுவ ஹய்யுன் ஃபீ கப்ரிஹி. எல்லாரையும் ஹய்யுன் என்று சொல்ல, எல்லாரும் கபூர்ல உயிரோடு அதிகாரா? அப்படி இருந்தால் நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் மத்தாக்களுடைய வித்தியாசம் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில உசிரொண்டு வரும் கபூர்ல ஆக்கள் மூமிங்களுக்கு. வெள்ளி பகல், வெள்ளி இரவு, வெள்ளி பகல் மகரிபு வரை அல்லாஹு தஆலா ஹயாத்தை கொடுக்கிறான் எல்லாருக்கும், மூமிங்களுக்கு. அதுதான் அந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் போய் ஜியாரத் செய்யுங்கள், உங்களுடைய பெற்றோரை உறவினர்களை ஜியாரத் செய்யுங்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அப்ப எல்லாரையும் அழிச்சு மண் சாப்பிட்டு முடிச்சிடும். என்ன மிஞ்சும்? சுல்பண்டா அந்த முதுகத்தண்டு, முள்ளத்தண்டு, அது மட்டும்தான் மிஞ்சும். அதிலிருந்துதான் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளையிலே மத்தாக்கள் ஒழுப்புவா எல்லாரையும்.
அவன் நினைச்சா உடல் வந்துடும், நினைச்சா அழிஞ்சு போகும். அப்ப சொல்பு எல்லோரும் மண் சாப்பிடுங்க, அதுல சந்தேகம் இல்லை. தண்ணியை கொண்டு நாங்கள் உருவெடுத்து சொல்லுகிறோம் இல்லையா? தண்ணி இல்லாத நேரத்தில் இதை கொண்டு நாங்கள் உருவெடுக்கணும். தண்ணி உள்ள நேரத்தில் தண்ணியை கொண்டு உருவெடுத்து நாங்கள் சொல்ல வேண்டும். தண்ணி இல்லாத நேரத்தில் மண்ணை கொண்டு சுத்தம் செய்ய முடியும். தயமும் என்று சொல்லுவாங்க. ஒருவனுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டா அல்லது காயங்கள் ஏற்பட்டா, என்ன தண்ணீரை உபயோகிக்க முடியாத சூழல் ஏற்பட்டா தயமும், தண்ணி இல்லாத நேரத்தில் தயமும் இருக்கிறது. அது மண்ணை கொண்டு. அவ பொருள் நிறந்த சுத்தமான மண் எந்த இடத்தையும் இது செய்யறாங்க. அப்ப அந்த மண்ணுடைய குணம் என்ன? சுத்தப்படுத்துறது. அவ நம்மளே நான் கபருக்குள்ள கொண்டு போட்டா என்ன செஞ்சிடும்? தின்றும். சுத்தப்படுத்திடும். அது நபிமார்களை சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன்? அவங்க சுத்தம். அவ சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. அசுத்தமானதைத்தான் சுத்தம் செய்யும். நாங்கள் அசுத்தம் உது இல்லாமல் இருக்கிறோம். தண்ணியை கொண்டு உது செய்கிறோம். தண்ணி இல்லாத மண்ணை கொண்டு நாங்கள் உது செய்கிறோம். மண்ணெங்களை சுத்தப்படுத்தும். அதே போல் நாங்கள் மௌத்தாகி விட்டால் மண்ணெங்களை சாப்பிடுகிறது. ஏன்? நாங்கள் அசுத்தமுடையவர்கள். சாப்பிட்டு எங்களை அந்த முள்ளத்தாண்டு முதுகத்தாண்டு மட்டும்தான் போடும். அது கரும்பு பட்டி அழியாது. அதிலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? உயிரை உண்டாக்குவான். அவன் நபிமார்களை சாப்பிடாது. ஏன்? அவர்கள் சுத்தமானவர்கள். அதனால்தான் கபருக்குள்ள அப்படியே இருக்காங்க. அவுலியாக்கள் அவர்களையும் சாப்பிடாது. ஏன்? அவர்கள் சுத்தமானவர்கள். சுத்தமா முதுவோடு இருக்கக்குள்ள இன்னொரு நாம் முதுச்சேவே ஒன்றுண்டா முது செஞ்சு கொள்ளலாம். ஆனால் தேவையில்லை. அதே போல சுத்தமானவர்களான நபிமார்கள் உடல் என்ன செய்யாது? மண் சாப்பிடாது. ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அம்பியாய். இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியாய். நபிமார்களுடைய உடலை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டார். சாப்பிடாது. அப்ப யார் அந்த நபிமார்களுடைய உடலை போன்றவர்கள், அவர்கள் கொள்கையிலே உடையவர்கள் அவுலியாக்கள், அவர்களுடனையும் சாப்பிடாது. புனித போர் செய்து, கலிமாவுக்காக போர் செய்து அதிலே ஷஹீதானாக்களே அவர்களுடைய உடலையும் சாப்பிடாது. அதனடுத்து அந்த ஹுஜைர் பின் அலி அந்த வீடியோ பீஸ் பார்த்தீங்களா? அண்மையில் கண்டுபிடிச்சது. ஹுஜைர் பின் அலி அவர்களுடைய உடல் 1400 வருடங்களின் பின்பும் அப்படியே இருந்தது. அவர்கள் யுத்தத்திலே ஷஹீதானவர்கள். அவ இன்றும் அவர்களும் அழியவில்லை. அவர்களை போற்றி இருந்த அந்த உடையும் என்ன செய்யவில்லை? அழியவில்லை. ஆனால் சிலர் அதை பொய் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆன் விளங்காதவர்கள், ஹதீஸ் விளங்காதவர்கள், அவுலியாக்களை பற்றிய மகத்துவம் விளங்காதவர்கள், நபிமார்களை பற்றிய மகத்துவம் விளங்காதவர்கள். அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வ சிருஷ்டிகளும் உயர்ந்தவர்களான இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கபரிலே அவர்கள் ஹயாத்தோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களுடைய கணவன்மார் மௌத்தானா என்ன செய்வோம்? நாங்கள் இந்தாவில் இருக்கிறோம். எத்தனை நாள் இந்தா இருக்க வேண்டும்?
4 மாதமும் 10 நாள் இந்தா இருக்க வேண்டும். எல்லாரும் இருக்குதான் போகணும். வயசு போன ஆளா இருந்தாலும் சரிதான் இந்தா இருந்தால் ஆகணும். அப்ப அந்த இந்தா எதனால உண்டாகுது? மௌத்தால உண்டாகுது. அந்த இந்தா இருப்பதற்குரிய பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒன்றை மட்டும்தான், குழந்தையை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு மக்கள் நினைக்கிறார்கள். அப்படியே அதுவும் முக்கிய காரணம். அந்த இந்தா இருக்கின்ற நேரத்திலே இந்தாவை அந்த பெண் இருந்து முடித்து விட்டாரேயானால் அவருக்கும் அந்த கணவனுக்கு இடையில தொடர்பு முடிஞ்சது. திருமண அந்த உறவு முடிஞ்சு போகிறது. பிறகு இஸ்லாம் என்ன சொல்கிறது? அவ விரும்பினா என்ன செய்யலாம்? இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். அப்ப திரும்பி கணவன் இல்லாமல் வாழ்வதை விட அவள் ஒரு கணவனோடு வாழ்வது அவளுடைய வாழ்வுக்கு உதவி அளிக்கும். தனிமையாக ஒரு பெண் வாழ முடியாது என்பதனால் தான் இஸ்லாம் அந்த சட்டத்தை வகுத்திருக்கிறது. திரும்பவும் அவள் திருமணம் செய்து கொள்ள முடியும். இன்னொருவை திரும்பவும் திருமண பந்தத்தில் அவள் உறங்க முடியும். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார் திருமணம் செய்யலாமா? அப்ப திருமணம் செய்யலாம் என்றால் ஒரு ஆண் இறந்தால் மனைவி இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம், அந்த கடமையை முடித்து விட்டு. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்து விட்டார்கள். எந்த மனைவியாவது திருமணம் செய்தார்களா? ஏன் அவங்களுக்கு மட்டும் சட்டம் அப்படி? எந்த மனைவியாவது திருமணம் செய்தார்களா? இல்லை. அவர்களெல்லாம் யார்? எங்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மூமின்களுடைய தாய்மாராகவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் இருக்கிறார்கள். அப்ப தாயை கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கலாம். தாயை முடிக்கிறார், திருமணம் செய்கிறார். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் அத்தனை பேரும் தாய்மாராக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை திருமணம் செய்ய முடியாது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? புருஷன் உயிரோடு இருந்தா திருமணம் செய்யலாமா? இல்லாத வெளிநாட்டில் இருக்கான் புருஷன் 25-30 வருஷம் ஆச்சு, வாரானே இல்லை. இவன் என்ன செய்யலாம்? வாரா இல்லை என்னோடு இவன் என்ன சொன்னா, இவ பசுக்கு செய்யறதுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, அது வேற. ஆனா புருஷன் இருக்கனா இல்லையா? அந்த புருஷனுடைய இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறா. ஒன்று இவ பசுவு செய்யணும், அது அவன் தலாக்கு சொல்லணும். இதை செஞ்சாதான் அவன் திருமணம் செய்யலாம், இல்லாட்டி இவ ஒன்றும் செய்யலாம். அப்படியே இருக்க வேண்டியதான். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுன், உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப உயிரோடு இருப்பவர்களுடைய மனைவிமார்கள் திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. அதனால இன்னைக்காங்க உம்மஹாத்துல் முஃமினீன். அவர்களுக்கு நமக்கெல்லாம் இத்தாரிக்கணும், கணவன் மௌத்தான. நபியுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இத்தா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? மௌத்தானத்தான் இத்தாரிக்கணும். மௌத்திலே என்ன சொல்றது? இன்திகாலும் மின் பலதின் இலா பலதின், ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு போனவர்.
ஆடிருக்கார், அழிந்து போனவர் இல்லை. ஆகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விபரங்களிலே இருந்து அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சபாஹன் வ மஸாஅன், காலையும் மாலையும் உங்களுடைய விஷயங்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. காலையும் மாலையும் எடுத்து காட்டப்படுகின்றது. துகரது அலைய அமாலுக்கும் சபாஹன் வ மஸாஅன், துகரது அலைய அமாலுக்கும் சபாஹன் வ மஸாஅன், உங்களுடைய வேலைகள் எல்லாம் காலையும் மாலையும் எனக்கு எடுத்து காட்டப்படுது. அப்ப யாருக்கு எடுத்து காட்டுற? உஷிலோடு இருக்கிறாட்டு எடுத்து காட்டுறது, மௌத்த நாட்டு எடுத்து காட்ட முடியுமா? இப்ப காலையும் மாலையும் துகரது அலைய அமாலுக்கும் சபாஹன் வ மஸாஅன், காலையும் மாலையும் எடுத்து காட்டப்படுகிறது. ஃபைன் வஜத்து ஹைரன், நீங்க நல்ல விஷயம் செஞ்சீங்க என்பதை நான் அறிந்தால் ஹமித்துல்லாஹ், அல்லாஹ்வை புகழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுகிறேன். வைன் வஜத்து ஷர்ரன், உங்களிலே தீமையை நான் கண்டால் இஸ்தக்பர்து லக்கும், உங்களுக்காக நான் இஸ்திக்பார் செய்து கொள்கிறேன், பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் உங்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. ஃபைன் வஜத்து ஹைரன், நன்மையை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டால் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம் செஞ்சிட்டான், நீ அவனை படைச்சா நல்ல விஷயம் அவன் செய்கிறான், உனக்கே புகழ். நாங்கள் கெட்ட விஷயம் செய்வது, தீமை செய்வதையும் அவர்கள் அறிகிறார்கள். அப்படி அறியும் போது எங்களை ஏசுறாங்களா? இல்லை, ஏசல்ல. என்ன சொல்றாங்க? இஸ்தக்பர்து லக்கும், உங்களுக்காக நான் இஸ்திக்பார் செய்கிறேன், பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப என்ன விளங்குகிறது? நாங்க பாவம் செய்தாலும் எங்களின் மீது கொண்ட இரக்கம் காரணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறார்கள். அப்ப அவங்க பிழை பொறுக்க தேடினா எங்களோட பாவம் என்ன செய்யும்? நீங்கி போ. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்ல அல்லாஹ் கேட்பான். அதுக்கு மறுப்பு சொன்னது கிடையாது இதுவரை. நபியுல்லாஹ்வுடைய துஆவுக்கு இறைவன் துஆவை ஏற்றே இருக்கின்றான். அதாவது மறுப்பு சொன்னது கிடையாது. அரபாவுடைய நாளையில, அரபாவுக்கு முந்தின நாள் முஸ்தலிஃபா, கல்லெறிஞ்சு போட்டு அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா, என்னுடைய உம்மத்துடைய பாவங்கள் அத்தனையையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக என்று கேட்டாங்க. உம்மத்துண்டா எந்த உம்மத்து? உம்மத்திலே ரெண்டு வகை. ஒன்று உம்மத்தே இஜாபா, அடுத்தது உம்மத்தே வேறு இஜாபா. பதில் சொன்ன உம்மத், பதில் சொல்லாத உம்மத். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதில் சொன்னவர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதில் சொல்லாதவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்களுடைய பாவங்கள் அத்தனையும் நீ மன்னிப்பாயாக என்று
அந்த முஸ்தலிஃபாவில் முதல் வச்சு கேட்டாங்க. ஹஜ்ஜி போனவர்களுக்கு தெரியும். அதுதான் ஹஜ்ஜிக்கு அதிகமாக போகிறேன்னு பாவங்களை மன்னிக்கிற இடம் அங்கே தான் காபத்துல்லா, ரசூலுல்லாவோட ரவுதா. காபாவிலே அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் மதீனாவிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக போறவர் துஆ கேட்கும் போது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்று அவனை மன்னித்து தான் அனுப்புறான். நாங்க ஒரு ஆள்கிட்ட காசு எடுக்க போறோம் இல்லைன்னு சொல்லிடுவார் அவர். ஆனால் அல்லாஹ்கிட்ட கேட்கும்போது என்ன செய்வான்? தருவான். இல்லைங்க மாட்டான், படைச்சவன். அப்ப உம்மத்தையே இஜாபா கேட்கிறார்கள், இறைவா என்னுடைய உம்மத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பேன். அல்லாஹ் சொன்னான், முஹம்மதே நீங்க கேட்கிற சரிதான், மா அதவ் வாலிம், அநியாயக்காரனுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், மற்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன். அல்லாஹ் சொன்னான். அநியாயம் செய்தவர் இந்த உலகத்தில் ஒருவருக்கு அநியாயம் செய்கிறான். அநியாயம் என்பது சாதாரணமான ஒரு வேறு இல்லை. மற்றவனுக்கு குழி தோண்டி புதைக்கிறது, மற்றவனுக்கு பாதகம் செய்கிறது. இதை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? முஹம்மதே என்னுடைய நபியே, உங்களுடைய உம்மத்துடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன், ஆனால் அநியாயக்காரனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன். அப்ப உடனே கேட்காங்க ரசூலுல்லாஹ், இறைவா நீ என்ன செய், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடு, ஆனால் அநியாயக்காரனை நீ மன்னித்து விடு. அல்லாஹ் பதில் சொல்லல அந்த இரவு. அப்ப அரபாவுடைய தினம் அதுல வந்து திருப்பி கேட்காம இந்த துஆவை கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, முஹம்மதே நான் உங்களுக்காக நீங்கள் கேட்ட துஆவை நான் அங்கீகரிக்கிறேன் என்றார். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரையும் அடியார்களுடைய பாவங்களை அவர்களுடைய பொருட்டினால் மன்னிப்பான். நான் அன்று சொன்னேன், அறிவுரை அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானும் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹும் இல்லையானால் அல்லாஹ் வேதனை செய்வானாம். இந்த ரமலானை தந்ததும் முஸ்லிம்களுக்கு குல் ஹுவல்லாஹு சூரத்தை கொடுத்ததும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்பதை காட்டுகிறது என்று செய்துனா அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர் ரமலானை தந்தது, அதில் மக்கள் தௌபா செய்து பாவ மன்னிப்புகளை புனித இரவுகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மன்னிப்பு கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா மன்னித்து கொடுக்குறான். அதனால தான் ரமலான் தாரம் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், சுருக்க தவிர. அல்லாஹ்வை போல் சிரிக்கின்றார் என்ன, அல்லாஹ்வை போல் இன்னொரு வஜூத் இருக்கிறது என்று சொல்றது. ஷிர்கை தவிர அனைத்து பாவங்களையும், அது மலை போல் பாவங்களானாலும் சரிதான், அதை அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான் என்பதிலே நாங்கள் ஆதரவு இழந்து விடக்கூடாது. மன்னிக்க மாட்டான் என்று நாங்கள் ஆதரவு இழந்து விடக்கூடாது. மன்னிப்பான் என்று நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொன்னான், சரி அநியாயக்காரனுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் முஹம்மதே உங்களுக்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இதிலிருந்து எங்களை போன்ற ஒருவர் இந்த பிரார்த்தனையை செய்தால் இப்படியான அல்லாஹ்வுடைய அருள்கள் உலக மக்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகத்தான் இந்த உலகை அல்லாஹ் படைத்தான்.
அவர்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே நேர்வழியை நிலைநாட்டினான். அவர்களை கொண்டுதான் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் என்னுடைய பயான் இன்றும் அந்த தொடர் முடியவில்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் போன்ற மனிதர் அல்லர் என்ற தலைப்பிலே நான் பேசி வருகின்றேன். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நபியே முஹம்மதே, நான் உங்கள் போன்ற மனிதர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் இன்று ஆதாரமாக வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் போன்ற மனிதர்தான் என்று மக்களை வழிகெடுத்து வருகிறார்கள். ஆனால் நபியுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல. லஸ்து கஅஹதின் மின்கும், நான் உங்களில் எவர் போன்றவனும் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதனுடைய விளக்கம் என்ன? இதனுடைய விளக்கத்தை என்னுடைய உரையின் இறுதியில் தான் சொல்வேன். அதுவரை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவங்களை நான் சொல்லி வருவேன். நீங்களும் சமூகம் அளிக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.